நீ அப்படியே வா. என்னாச்சு? நீ என்னதான் கத்துனாலும் இங்க நம்ம 2 பேரை தவிர வேற யாருமே இல்ல. சரி, மேல வா. looking
ஹேய், என்னாச்சு? ஏன் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு? ஃபாஸ்ட்டாக வந்த ட்ரக் ஒன்று கவுந்துடுச்சு. அதில் இருந்த கெமிக்கல்லாம் கீழே கொட்டிடுச்சான். இந்த ரூட் கிளியர் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரமா? ரொம்ப அவசரமா? ஆமாம், நார்த் கரோலினாக்கு போகணும். ஆஹா, வண்டியை திருப்பிக்கிட்டு அப்படியே வந்த வழியாக போ. ம். லெஃப்டில் ஒரு ரோடு கட் ஆகும், அதில் போ. ம், தேங்க்யூ. ம். எனக்கு 7 o'clock மிஸ்டர் கெல்லரோட ஒரு இன்டர்வியூ இருக்குது. பட் ஏற்கனவே ½ அன் ஹவர் லேட் ஆயிடுச்சு. இந்த மெசேஜ் கொஞ்சம் அவருக்கு. ஹலோ ஹலோ, சார்ஜ் இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்கே ஃபோன் இருக்கா? இது ஒர்க் பண்ணல. உங்ககிட்ட வேற ஏதாவது ஃபோன் லைன் இருக்கா? லாங் டிஸ்டன்ஸா? இங்கேருந்து எந்த ஊருக்கு பேசினாலும் அது லாங் டிஸ்டன்ஸ் தான். என்னையே நக்கல் பண்ணுறியா? இல்லை, அப்படிலாம் தப்பாக நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி ஆகணும். ஒரு இன்டர்வியூ இருக்குது. இங்கே இதை தவிர எந்த ஃபோனும் இல்லை. சரி, இப்போ எப்படி? அது ஹைவே ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமாக இருக்குது. உங்களுக்கு சவுத் சைட் போகிறதுக்கு ஏதாவது ரூட் தெரியுமா? தெரியாது. தெரியாது? ம். பியர் மவுண்டன் ரோடு ஏன் இப்படி டாட்டடாக இருக்கு? என்னது? மார்க் பண்ணியிருக்கு. அந்த பக்கம் போனால் மணலில் வண்டி மாட்டிக்கும், அதான். இந்த வழியாக போனால் ஒரு 15-20 கிலோமீட்டர் சுத்தமாக சீக்கிரமாக போயிடலாம் இல்லை? சொல்கிறத சொல்லிட்டேன். இந்த ரூட் தான் கரெக்ட். இந்த வழியாவே போகிறேன். வரும்போது உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு நீ உயிரோடு இருந்தா தானே.
என்னது சத்தம்? போச்சு போச்சு. என்னாச்சு? அடச்சே. யாரோ நம்ம கார் கொஞ்ச மேல நேரம் கூட அடிச்சிருக்காங்க. தனியா இருக்க விட மாட்டாங்க. ஏய் உனக்கு ஒண்ணாகலையே? Oh my god. என்ன I'm sorry. இது? இப்படி கண்மூடித்தனமா வண்டி ஓட்டுறது? அது நான் டர்னிங்ல வரும்போது வண்டி நின்னதை கவனிக்கல. Oh my god. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா செத்துருப்ப. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல எங்களுக்கு ஒண்ணாகல. உனக்கு பெருசா அடிப்படலையே. நீ ரெஸ்ட் எடுக்க. தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டிட்டு வந்தியா? ஓகே விடு. வண்டியை நடு ரோட்ல நிறுத்தி வச்சிருக்கீங்க. டயர் பஞ்சர் ஆச்சுன்னா அப்படியே வா ஓட்ட முடியும். நான் வேணும்னு ஒன்றும் இடிக்கல, சாரி. இது எங்க அம்மாவோட கார். நான் உங்களுக்கு டைம் எடுத்துட்டு வந்தேன். வீட்டுக்கு போனா உங்க அம்மா கிட்ட நல்லா ரிவீட் இருக்கு. இங்க பாரு, என் சைக்கிள் கூட பீஸா கிடக்கு. வந்து பாரு. ஐம் சாரி. உங்க வண்டி எப்படி பஞ்சர் ஆச்சு? முள்கம்பில் ஏறி 2 டயரும் போயிடுச்சு. யாரோ இதை தெரியாதனமா நடு ரோட்ல போட்டு போயிருக்காங்க. தெரியாதனமாலாம் இல்ல. இந்த முள்கம்பிய வேணும்னே தான் மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. யாரோ பஞ்சர் ஓட்டியே பணக்காரன் ஆகலான்னு பண்ணிருக்கானா என்னவோ. டயரே போயிடுச்சு. முதல்ல இங்க எங்கேயாவது போன் இருக்கான்னு பார்க்கணும். நான் வர வழியில ஒரு கேஸ் ஸ்டேஷனை பார்த்தேன். 2 மைல்ஸ் இருக்கும். வா நானும் வரேன் போலாம். அங்க ஃபோன் இல்ல. நான் அந்த இடத்துல இருந்து தான் வரேன். பேசாம வேற வண்டி வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுவோம். அவனும் வந்து இடிக்கணுங்கிறியா? இத பாருங்க, நான் எங்கேயும் வரதா இல்ல. ஓகே, நீங்க வேணா போங்க. நானும் பிரான்ஸனும் இங்க தனியா இருந்துக்கிறோம். அதான் நானும் நினைச்சேன். எல்லாரையும் கழட்டி விட்டு ஜாலியா இருக்க பிளான் பண்ணிட்டான். சோ நீங்க சரி இங்க சரி, கூட வரல. நீ தனியா சந்தோஷமா இருக்க இருந்தா plan நான் பண்ணிட்டீங்க. சந்தோஷமா இருந்த மாதிரி. ஹேய், உன் பேர் என்ன? கிறிஸ் ஃப்ளை. ஹே பொறுமையா அடி இரு. ஏதாவது பட்டுச்சா? வர்றதுக்குள்ள அவசரப்பட்டு இல்ல, புள்ளைய படல. கையில வச்சுக்காத. அடங்குடா. Okay. நம்ம ஒரு சும்மா இருக்கிற மாதிரி. போ. இந்த பேக் தூக்கிட்டு வா. ஹே அவன் வேணாம். அவனுக்கு இப்பதான் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டிருக்கு. நான் எடுத்துட்டு வரேன். அவங்கள மாதிரி நமக்கும் தனியா ஏதாவது இடம் கிடைச்சா நல்லா இருக்கும். இவ்வளவு பெரிய இடத்துல நமக்கு இடம் கிடைக்காது. வந்துறோம். ஓகே, பாய். நாங்க பத்திரமா இருந்துக்கிறோம். டேய் ஃப்ரீயா கிடைக்குதுன்னு ரொம்ப சாப்பிட்றாத, அப்புறம் வழியில அவஸ்தைப்படுவ. நீ சொல்றியா? ஓய் தொலடா. இந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கலாம். ஆக்சிடென்ட் பார்த்து நானே ஒரு நிமிஷம் தலை சுத்தி ஆடி போயிட்டேன். உனக்கு ஒன்றும் ஆகல? இல்ல, ஒன்றும் ஆகல. நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? அது இந்த வயசுல இது எல்லாரும் பண்றது தான். ஆக்சுவலாக நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு அவங்கவுங்க ஹாலை கூட்டிட்டு ஆள் இல்லாத இந்த இடத்துக்கு வந்தோம். அப்படி இப்படின்னு இருப்போம். நீ எதுவும் தப்பா எடுத்துக்கலையே? இல்ல. இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்க போறோம்? இதெல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாட்கள். இது வித்தியாசமா இருக்குல்ல? ஏய் பாத்து. அப்புறம் இயற்கையோட சேர்த்து உன் அழகையை ரசிக்க போறேன். ரொம்ப தான் ரொமான்ஸா இருக்க போல இருக்கு. சிட்டில ரூம் போட்டா கூட இப்படி இருக்க முடியாதுல்ல? ஏய் ஓவரா கற்பனை பண்ணாத. நாம போற ரூட் கரெக்டான ரூட் தானே? வரும்போது கேஸ் ஸ்டேஷன்ல மேப்பை பார்த்தேன். நடந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. எனக்கு பசிக்குது. ஆனா இந்த எறும்புக என்ன சாப்பிட்ற போல இருக்கே. ஏய் முதுகுல ஒரு எறும்பு கிடைக்குது பாரு. சொல்ல தாங்க முடியலையே. ஹேய் அங்க பாரு, ஸ்குரல். பசி நாலஞ்சு எடுத்து சாப்பிடுறியா? என்ன வெறுப்பேத்துறியா? இது மிங். உனக்கு எப்படி தெரியும்? இவன் தான் இது மேல வண்டி ஏத்தி கொண்டு இருப்பான். நான் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது இந்த மாதிரி விலங்குகளை சோதனை பண்ணி தான் பாடம் கற்றுப்போம். அதனால தான் சொன்னேன். பெரிய ஆளுதான். படிச்ச ஒரு பொண்ணு இருக்கு. நான் 7 o'clock போயாகணும். அப்ப இன்னும் கொஞ்சம் வேகமா நட. இப்படியே பேசிக்கிட்டே தான் இருக்க போறோமா? சரி அப்ப வேற என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. பிரான்சி, கஷ்டப்பட்டு எல்லாரையும் அனுப்பிச்சது இதுக்கு தானே? ஓகே, நீ என்னைக்கு சொல்லி நான் மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். சொல்லு பார்க்கலாம். நீயும் கீழே இறங்க. ஓகே. யாருமே இல்லைன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. ரொம்ப ஓவராகவும் போகக்கூடாது. என்ன இந்த நாள் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாத நாளாக இருக்கும். இந்த காட்டுக்குள்ள இந்த மாதிரி தனியா வர்றது எனக்கு இதான் முதல் அனுபவம். நான் இப்படி எங்கேயும் தனியா மாட்டினதே இல்லை. அப்படியா? நமக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நமக்குன்னு ஒரு தனி வீடு, ஃபார்ம் ஹவுஸ், கூடவே ஒரு ஸ்விம்மிங் பூல், எல்லா வசதியோடையும். ஆமா, உனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? என்ன குழந்தை வேணும்? வெக்கப்படாம சொல்லு. எனக்கு எந்த குழந்தைனாலும் ஓகே. எனக்காக நீ என்ன வேணா செய்வியா? நிச்சயமா, அதுல என்ன சந்தேகம்? இன்னைக்கு மாதிரி இதே அன்போட வாழ்நாள் பூரா நீ என் கூட இருப்பியா? கண்டிப்பா. கடைசி வரைக்கும் நீ இந்த வார்த்தையிலேருந்து மாறாம இருக்கணும். ஓகே ஓகேவா? ஓகே சொல்லு. நான் என்னைக்கு மாற மாட்டேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க. அங்க யாராவது இருக்கீங்களா? ஹலோ. நெருப்பெரியுதுன்னு ஆள் இருப்பாங்க.
யாராவது இருக்கீங்களா? என்ன யாரையுமே காணோம். சரி வாங்க போலாம். ஹலோ, நீ வா. சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. ஒன்றும் இல்லையா? எதுலேயும் ஒன்றும் இல்லை. ஏய், அந்த வண்டியில சாப்பிட ஏதாவது இருக்கா? நாம கொண்டு வந்ததை ஜெஸ்ஸியும் ஸ்காட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒன்றும் இல்லை. இங்கேயும் சாப்பிட எதுவும் இல்லை. டேம் இட், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சாப்பிட வச்சுட்டு போயிருக்கலாம்ல. சரி, சாங் ஏதாவது கேட்கலாம். நல்ல சிடி இருக்கான்னு பாரு. அந்த மாதிரி எதுவும் இல்லை. இவன் ஏதோ டாக்டருக்கு படிக்கிறான் போல இருக்கு. புக்கெல்லாம் தலகாணி மாதிரி பெருசு பெருசா இருக்கு. அட்லீஸ்ட் சிகரெட்டாவது வச்சுட்டு போனானே, அது வரைக்கும் சந்தோஷம். எவன்? எவன்? எங்க இருக்க நீ? ஹே டார்லிங், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு பிடிச்ச பூவை பறிச்சிட்டு இருக்கேன். என்ன இப்போது சிக்னல் கிடைச்சதா? இல்லை, இன்டர்வியூ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஃப்ளைட் பிடிச்சி போயிருக்கலாமே. நடக்கிறதுக்கே வழியே காணும், இதில் பறக்கிறதுக்கு ஐடியாவா? நல்லா இருக்கு. இப்போ நான் பண்ற சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் நம்ம 2 பேருக்கும் பரவாயில்ல. ஆனா நாளைக்கு ஃபியூச்சர்ல குழந்தைங்க அது இதுன்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பா செலவுகளும் அதிகமாகும். ஆனா என்கிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்கு. அந்த பிளான்ஸை செயல்படுத்தினாலே பிசினஸ் இம்ப்ரூவ் ஆயிடும். என்ன கேபிட்டல் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அதை அப்படி இப்படின்னு புரட்டி இப்போ ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுக்கேன், ஃபியூச்சர்ல நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். எவன்? எங்க இருக்க? பக்கத்துல எங்கயாவது இருக்கியா? எவன்? அப்படியும் பணத்துக்கு தட்டுப்பாடுனா என் பாட்டி சொத்து இருக்கு. அதை வித்து நம்ம ஆரம்பிக்க போற பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால நமக்கு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் கார்லி, கார்லி எங்க இருக்க? விளையாடாத கார்லி. எவன்? கார்லி, ஏய் ஃப்ரெண்ட்ஸ், நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்றல, போயிட்டே இருக்கீங்க. டார்லிங், விளையாடுனது போதும், வந்துரு. கார்லி, நல்ல பயந்தியா? எனக்கு வர கோவத்துக்குள்ள எவ்வளவு பயந்து போயிட்ட தெரியுமா? எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ எப்படி ரியாக்ட் பண்றேன்னு பார்க்க தான் இந்த சின்ன டெஸ்ட். அதுல நீ அதை தெரிஞ்சுக்கிறது எப்படி? ஒரு நிமிஷம் எனக்கு உயிரை போயிடுச்சு தெரியுமா? சாரி. இன்னொரு தடவை இந்த மாதிரி விளையாடாத. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நீ இந்த இடத்துல கத்துனா எக்கோ தான் கேக்குது. அதிகமா சாப்பிடாதுன்னு சொன்னல.
ஏய் இந்த இடத்த பாரு. இங்க இருந்து கீழே விழுந்துன்னு வச்சுக்க, ஒரு எலும்பு கூட. போதும், உன்னோட விளையாட்டெல்லாம் இங்க வேண்டாம். என்ன பயந்துட்டியா? இவனு சாரிடா ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் வேணாம். எனக்கு போய் ஹோட்டல்ல ஒரு ரூம் பாரு. நான் போய் ஹாட் வாட்டர்ல குளிச்சுட்டு நிம்மதியா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ரெஸ்ட் எடுக்கணும். கூட நீயும் இருக்கணும். நீ வா, நம்ம அங்கே போகலாம். புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு என்கேஜ்மெண்ட் நினைக்கிறேன். ஆயிடுச்சு, அதான் ஜாலியா இருக்காங்க. அப்படியா? சந்தோஷமா இருக்கட்டும். எஸ், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல. நீ இதை ரசிச்சுட்டே இரு, நான் போறேன். Hey, stupid. அங்க வேற 2 பேரையும் தனியா விட்டு வந்திருக்கோம். கவலைப்படாத, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ரொம்ப ஃபாஸ்டா போகாதீங்க. ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க, இங்க ரோட் இருக்கிற மாதிரியே தெரியலையே. நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கோம். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ பரவாயில்ல, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு ஒரு நல்ல இடம் தான் கிடைச்சிருக்கு. சந்தோஷத்துல எஃபெக்ட்லாம் கொடுக்குற. எல்லாம் ஒரு ஜாலி தான். என்ன இடமா இருக்கும்? ஒரு வீட்டுக்கு இவ்வளவு காரா? ஒருவேளை மெக்கானிக் ஷெட்டா இருக்குமோ? நடுக்காட்டுல மெக்கானிக் ஷெட் வைக்கிறதுக்கு அவன் என்ன பைத்தியக்காரனா? எனக்கு ஒன்றும் புரியல. உள்ளதான் போய் பார்ப்போம். கிறிஸ், என்ன? நாம் ஏதோ வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது. ஹலோ, வேணாம், போகாத. ஹலோ. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஏய் பெல், சத்தம் போடாத. ஏய், என்ன பண்ற நீ? உள்ள ஃபோன் இருக்கான்னு பார்க்குறேன். நீ வேணும்னா இங்கேயே வெயிட் பண்ணு. திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ மாதிரி நாமளும் நுழையக்கூடாது. யா, அவ சொல்றது கரெக்ட். எங்க போனாலும் பெர்மிஷனோட தான் போகணும். ஆள் இல்லாத வீட்டுல நுழையக்கூடாது. எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும். இவ்வளவு பெரிய காட்டை விட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ளதான் பாத்ரூம் போகணுமா என்ன? இந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா ஃபோன் இருக்கும். நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம். ஐயா உனக்கு சப்போர்ட். ஓ ஹலோ, ஹலோ. கார்லி, ஹலோ. இந்த இடமே கன்றாவியா இருக்கு. சீக்கிரம் போன் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க எங்கே ஃபோன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஹலோ. அம்மா, இந்த இடத்துல போய் யார் இருக்கா? எவன் இருந்தா நமக்கு என்ன? எனக்கு இப்போ அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும். ஹே, பாத்ரூம்க்குலாம் போக தேவையில்ல. இந்த இடமே அப்படிதான் இருக்கு. ஓ மை காட், இந்த இடத்த பார்த்தாலே வாந்தி தான் வருது. சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். சொன்னா கேளு, இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம். ஏன் அவசரம் புரியாம பேசுறியே? இந்த இடத்த பார்த்தாலே மனுஷங்க வாழ்ற மாதிரி தெரியல. போன மாசம் கூட நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் படிச்சேன். ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆகி டாக்டர்ஸே மனித மிருகமா மாறிட்டாங்கன்னு. அவங்க நகரத்துல வாழறது பிடிக்காம இந்த மாதிரி காட்டு பகுதியில வந்து வாழறதாவும் இங்க வர மனிதர்களை வேட்டையாடுறதாவும் கதையை போட்டு நிறுத்துறியா? சரி. ஆல்ரைட், பாத்ரூம் அந்த பக்கம் தான் இருக்கும். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இது கீழே வந்துருச்சு, அவ்வளோதான். இந்த இடத்துல என்னென்னமோ இருக்கா? ஒரு குப்பையை ஒண்ணா சேர்த்து வச்சிருக்கான். சகிக்கல. ஹே, இத பாரு.
இங்க இருக்கிறவனுக்கு எதெல்லாம் திருடணும்னு ஒரு விவஸ்தையே இல்லையே. குழந்தைங்க பொம்மையெல்லாம் திருடி வச்சிருக்கான். இது வித்தா கூட பெருசா பணம் கிடைக்காத. கிறிஸ், என்ன சொல்லு. இங்க இருந்து போயிடலாம். இந்த வீட்டுக்குள்ள எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. இதான் நினைக்கிறேன். சீக்கிரமா போயிட்டு வா. நான் சரி, போய்க்கிறேன். 2 நிமிஷத்துல வந்துரு. ஓகே, நான் இங்கே நிக்கிறேன். ஐயோ, இங்க வந்து பாருங்களேன். போச்சு. ஸ்காட், ஸ்காட், சீக்கிரம் கிளம்பு போலாம். நான் தான் அப்பவே சொன்னல, இங்க போயிடலாம். யாராவது கேட்டீங்களா? மூவ். என்னாச்சு? சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயா. இங்க போனே இல்ல. சீக்கிரம் ஷிட். போ. பின்னாடி ஒரு கும்பல் இருக்கு, பாத்து. வாங்க போலாம். சீக்கிரம். சீக்கிரம் வாங்க. கூட்டிருங்க. இந்த பக்கமா வெளியே போக முடியாதா? ஸ்காட், அதை உடைக்க முடியாது. கம் ஆன்.
இருக்காதுல்ல? கலி உனக்கு என்னாச்சு? கலி பிரான்சனை தொட தொட பார்த்ததுக்கு அப்புறம் உங்களால எப்படி சும்மா இருக்க முடியுது? என்னால கலி கலி என்ன பாரு, உனக்கு ஒன்றும் ஆகாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உயிர் ஆபத்து. முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும். ரோடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் பொறுமையா இரு. நான் சொல்றது கேட்பல, எவ்வளவு நம்பிக்கை இருக்குல்ல. இனிமே ஜென்மத்துக்கு இந்த பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. போலாம். சீக்கிரமா வாங்க. முன்னாடி அப்படின்னா இதுல வந்தவங்களா? கலி இவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? இவங்கள இவ்வளவு கொடூரம் பண்ணவங்களா? இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே. ஏதாவது ஒரு கார் ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கும். கீ இருக்கான்னு பாருங்க. இதுல இருக்க எந்த காருமே ஓடாது. எல்லாத்தையும் உடைச்சு போட்டிருக்காங்க. உட்காருங்க, கீழே உட்காருங்க. ஸ்காட், ஸ்காட் உட்காரு. அவங்க ட்ரக்கை விட்டு வராங்க. ஆமா, அதுல ஏறி போயிடலாம். ஆனா அவங்கள மீறி போக முடியாதே. நம்மள யாராவது ஒருத்தர் அவங்கள டைவர்ட் பண்ணா போதும். மீதி இருக்கவங்க ட்ரக்கில் ஏறிடலாம். யார் அவங்கள டைவர்ட் பண்ண போறது? நான் போறேன். நீங்க ரெண்டு பேரும் அவனை காப்பாத்தி ட்ரக்கை கூட்டிட்டு போங்க. நான் உங்களை டைவர்ட் பண்றேன். ஜாக்கிரதை. நான் இங்க தான் இருக்கேன். முடிஞ்சா என்ன வந்து பிடிங்க. நீங்க தான் நான் பாத்து. நீங்க போய் கதவு திறங்க. ஓகே ஓகே, அழுதுட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. சீக்கிரம் ஏறுங்க. என்னால முடியாது. Come on. தனியா விட்டுட்டு நான் வர மாட்டேன். Scott,
கிட்ட வந்துட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் சீக்கிரம் போ ஸ்காட் என்ன விடுங்க ஸ்காட் கிட்ட பாரு நீ வண்டி எடு போன் சொல்றல எனக்கு பயமா இருக்கு நம்மளே கொன்னிடுவாங்க கவலைப்படாத, நம்ம தப்பிச்சிடலாம். ஓகே, இந்த வழியா போனா ரோட்டுக்கு போயிடலாமா? இல்ல, இது வேற எங்கேயோ போகுது. எப்படியும் இங்கிருந்து போனா போதும். Come on. Reverse எடு. டயர் நல்லா மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். நாம இப்ப எங்க இருக்கோம்னு தெரியல. அந்த பக்கம் போன வழி இருக்கும், வாங்க. என்னால முடியாது. Come on, let's go, கார்லி. என்ன விட்டுடுங்க, நானும் ஸ்கவுட்டோடய போயிடுறேன். கார்லி, நான் சொல்றது கேளு. நமக்காக தான் ஸ்காட் உயிரையே விட்டுருக்கான். நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகலன்னா அவன் செஞ்ச தியாகம் வீணாயிடும். அதுக்காகவாது நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும். பாப்போலாம். எனக்கு ஸ்காட் வேணும். ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கண்ட்ரோல். உன் நிலைமை எனக்கு புரியுது. நம்ம எல்லாரும் உயிரோட இருந்தாகணும். அப்படி உயிரோட இருந்தாதான் இங்கிருந்து தப்பிச்சு வெளியே போய் போலீஸ் கிட்ட சொல்லி இந்த காட்டு மிராண்டிகளுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். ஓகே, கமான் கார்லி, உன்னால முடியும். இருட்ட போது, சீக்கிரம் வாங்க போலாம். நாம சீக்கிரமா ரோட கண்டுபிடிச்சாகணும். ஓகே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கார்லி. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அவ்வளவுதான். என்னாச்சு? என்னால முடியல. அங்க பாருங்க.
மை காட், இது கண்காணிப்பு கோபுரம். ஹலோ, யாராவது மேல இருக்கீங்களா? மேல யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அங்க ஃபோன், ரேடியோ ஏதாவது இருக்கும். அப்படி இல்லைன்னா ரோடு எங்கேனாவது தெரிஞ்சுக்கலாம். உன்னால ஏற முடியும்ல? Come on. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ரோடே தெரியல. ரொம்ப நேரம் இங்கே நிற்காத, அவங்க பார்த்தாலும் பார்த்துருவாங்க. இங்க இருந்து உயிரோட போக மாட்டோம். இங்க நமக்கு உதவுற மாதிரி தான் இருக்கான்னு தேடு. Hey, Chris. ஜெஸ்ஸி, கொடு. இங்க பாருங்க, ரேடியோ இருக்கா? ரொம்ப பழசு போல இருக்கு. இதை யூஸ் பண்ண தெரியுமா? ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது ஒர்க் பண்ணுதா? ஃப்ரீக்வன்சியை மாற்றிடாதீங்க. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃப்ரீக்வன்சிலே இருக்கட்டும். யாருக்காவது கேட்குதா? நாங்கள் ஆபத்தில் இருக்கோம். யாருக்காவது கேட்குதா? மேடைன்னு சொல்லு. நாங்கள் பெரிய ஆபத்தில் மாட்டிட்டு இருக்கோம். யாருக்காவது கேட்குதா? யாராவது உதவி பண்ணுங்களேன். ஹலோ, கேட்குதா? ஹலோ, நான் பேசுறது கேட்குதா? எங்களுக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். வந்துட்டாங்க. அப்படியே படுங்க, வெளிச்சத்தை பாருங்க. இந்த இடத்த பாஸ் பண்ணி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எமர்ஜென்சி சர்வீஸ், நான் பேசுறது கேக்குதா? நீங்க எங்க இருக்கீங்க? நான் பேசுறது கேக்குதா? நீங்க எங்க இருக்கீங்க? இடத்த சொல்லுங்க. நாங்கள் எங்கே இருக்கோம்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் ஆபத்தில் இருக்கோம். நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்கல. நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? எங்களுக்கு நாங்கள் எங்கே இருக்கோம்னே தெரியல, ஆனால் ஆபத்தில் இருக்கோம் மட்டும் தெரியுது. ப்ளீஸ் எங்களை எப்படியாவது வந்து காப்பாத்துங்க. நீங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷம் எங்களுக்கு ஆபத்து. ப்ளீஸ் எப்படியாவது காப்பாத்துங்க. புறப்பட்டு வருங்க, எங்களை காப்பாத்துங்க. எமர்ஜென்சி சர்வீஸ், நீங்க எங்க இருக்கீங்க? நான் பேசுறது கேக்குதா? எஸ் எஸ், எங்களுக்கு கேட்குது. ஆபத்தில் இருக்கோம், வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ். என்னால தள்ள முடியாது, ஹெல்ப் பண்ணுங்க.
அவங்க எங்க கிட்ட வந்துட்டாங்க. நாங்க ஏற்கனவே எழுந்துட்டோம். நாங்க ஆபத்துல இருக்கோம். எங்களை காப்பாத்துங்க. அவங்க என்ன பண்றாங்க? எனக்கு தெரியல. கீழே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? யாராவது இருக்கீங்களா? ஹலோ. என்ன பண்றாங்க? ஒரே புகையா வருது. இந்த டவருக்கு நெருப்பு வச்சிருக்காங்க. Oh my God. என்ன விடுங்க, நான் குதிக்க போறேன். இங்க கருகி சாகிறத விட குதிக்கிறது எவ்வளவோ மேல். அவ சொல்றது சரிதான். என்னது? நாம இங்க இருந்து குதிச்சிடுவோம். அந்த கிளை நம்மள கீழே விடாம காப்பாத்திரும். அது எவ்வளவு கீழே இருக்கு தெரியுமா? இந்த இடத்துல இருந்து கருகி சாகிறத விட கீழே குதிச்சு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நான் முதல்ல போறேன். கிறிஸ் வேணாம். ஏய், உனக்கு ஒன்றும் ஆகலையே? அவங்க நம்மளை பார்த்துருப்பாங்களா? தெரியல. கிட்ட வந்துட்டாங்க. சீக்கிரமா. அப்படி கூட காலை பார்த்து வா.
தைரியமான தெரியும் என் கையால தான் அவனுக்கு சாவா. ஜெசி இந்த பக்கம். இந்த கிளையை இழுத்து புடி. இதை வச்சு அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். கமான், இழுத்து புடி. நான் சொல்ற வரைக்கும் இதை விடக்கூடாது. நீ எங்க போற? அவனை நம்ம கிட்ட வர வைக்கிறேன். உனக்கு அடிபட்டிருக்கு, நான் போறேன். ஜெசி, ஜெசி. நான் இங்க இருக்கேன். முடிஞ்சா என்ன வந்து புடி. தைரியம் இருந்தா போதும். நான் இங்க இருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸுங்களோட இழப்பு கஷ்டமாக தான் இருக்கும். 4 நாளைக்கு முன்னாடி நானே என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஈவானும் ஃப்ரான்ஸனும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ். எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. இப்போ கூட சாகும்போது 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து செத்து போயிருக்காங்க. ஸ்காட்டும் கார்லேயும் 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிரை வச்சுருந்தாங்க. இங்கே வந்து அவங்களும் ஒன்றா செத்து போயிட்டாங்க. அடுத்த மாதம் அவங்களுக்கு கல்யாணம். அதுக்குள்ள அவங்க சரி, நீ கவலைப்படாத. நடக்கணும்னு இருக்கு, நடந்துருச்சு. அவங்க வரல. நீ கனவு கண்டிருக்க. இப்போ உன் கால் எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் நடக்க முடியுது. ரோடு எங்க? அதோ ரோடு. எப்படி எங்கே போகிறது? அந்த ஸ்லோப் வழியாக போகலாம். நீ ரெடியா? இப்போ எப்படி இங்கேருந்து இறங்குறது? நான் அதுக்கு ஒரு வழி. நீ போ. வண்டியில வந்து விழறிய உனக்கு என்ன பைத்தியமா? அவங்க அவளை பிடிச்சாங்க. கொஞ்சம் சுமாரு. ஃபயர் டவர்ல இருந்து போன் பண்ணது நீதானே? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது? ஒவ்வொருத்தரா எல்லாருமே செத்து போயிட்டு இருக்காங்க. என்னது, செத்து போறாங்களா?
உனக்கு ஒன்று தைரியமா நான் வந்துட்டேன். பயப்படாத, தைரியமா இருண்ணா.
அவங்கள ஷூட் பண்ண. ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு. எத்தனை பேரை சாகடிச்சிங்க? We'll